சங்கீதம் 73:1 சுத்த இருதயமுள்ளவராகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். தேவன் நல்லவராய் இருக்கிறார் என்று சத்தியவேதம் சொல்லவில்லை. தேவன் நல்லவராகவே, அந்த வேக்குள்ள பெரிய விஷயங்கள் இருக்குது பாருங்க. சத்தியவேதத்தில் நாம் பார்க்கிறோம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாக இருக்கிறார் என்று சத்தியவேதம் சொல்லவில்லை. தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். ஆகவே நம்முடைய தேவன் ஒரு கொடூரமான ஒரு அரக்கன் கிடையாது, ஒரு மோசமான ஒரு ஆளு கிடையாது. நம்முடைய தேவன் ஒரு கள்ளான ஒரு ஆளு கிடையாது. நம்முடைய தேவன் அவர் நல்லவராயிருக்கிறார். ஆமென். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், என்னுடைய தேவன் அவர் நல்லவராயிருக்கிறார். நான் ஆராதிக்கிற என்னுடைய தேவன் அவர் நல்ல தேவன். ஆமென். பாருங்க, நம்முடைய தேவன் ஒரு கடுசான ஆள் கிடையாது. இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் பாருங்க, தேவனை தவறாய் புரிந்து வைத்திருக்கிறார்கள். கர்த்தர் ஒரு கடுசான ஆளு. ஜெபத்தில் போய் அவற்றை மல்லு கட்டணும். ஜெபத்தில் போய் என்ன செய்யணும், அவற்றை இவங்க தவறாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு பாருங்க உருண்டுக்கிட்டு கிடக்குறாங்க. தேவன்கிட்ட போய் ஜெபத்தில் மல்லு கட்டணும், அப்படியே கத்தி குமுறணும், குதிக்கணும், என்னமா தொண்டைகிளியே கத்தணும். அப்போ தான் எதையாவது நிச்சயவார் அள்ளி கிள்ளி நமக்கு போய் தொலைடா அப்படின்னு சொல்லி, இந்த பயிலோட தொந்தரவு தாங்க முடியல, போய் தொலைங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி பாருங்கள் வீட்டில் இன்றைக்கி பெற்றோர்கள் செய்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி நமக்கு ஏதோ தந்துருவார் போலன்னு சொல்லி பாருங்கள் மக்கள் அவங்களுக்குள்ள ஒரு செட்டிங்கை வச்சுருக்கிறாங்க. சபையிலையும் அப்படி தான் போதித்து வைத்திருக்கிறார்கள். இதுதான் பாருங்க ஆச்சரியமாக இருக்குது. சபைக்கு பாருங்க இப்படி தான் போதிச்சு வச்சுருக்கிறாங்க. கத்தி ஜெபம் பண்ணணும் பாருங்க, அலறி ஜெபம் பண்ணணும், தொண்டைகளையே ஜெபம் பண்ணணும், மொட்டையை போட்டு தேய்க்கணும், குடலை சுருக்கணும், கத்தணும், அவருடைய கையை பிடிச்சி திருக்கணும். அப்போ தான் எதையாவது தருவார்னு சொல்லி இவங்களும் போதிச்சு வச்சுருக்கிறாங்க. கர்த்தர் அப்படிப்பட்டவர் கிடையாது என்பதை இந்த மாலை வேளையிலே தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தரை போல நல்லவர், கர்த்தரை போல அன்புள்ளவர் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. எந்த புருஷனும் கிடையாது, எந்த தகப்பனும் கிடையாது, எந்த தாயும் கிடையாது, எந்த மனுஷனும் கிடையாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவரை போல நல்லவர், அவரை போல அன்புள்ளவர், அவரை போல இரக்கம் உள்ளவர், அவரை போல மனதுருக்கம் உள்ளவர், அவரை போல ஒரு பாருங்க பச்சாதாபம் உள்ளவர் யாரும் கிடையவே கிடையாது என்பதை சத்திய வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். சில அஸ்திபாரமான காரியத்தை பாருங்க நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் பாருங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜெயிக்க முடியும், கிறிஸ்தவ வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். அநேகர் பாருங்க சபைக்கு பல வருஷங்களாக போய் இன்னும் அப்படியே உருண்டுக்கிட்டு பரண்டுக்கிட்டு அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு என்னடா செய்யறது, சேர்ந்துட்டோம் அப்படியே, சரி ஏதோ வண்டியை ஓட்டுவோம், உண்மையை பேசிக் கொண்டிருக்கிறேன், ஏதோ வந்துட்டோம், ஏதோ ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், ஏதோ 4 பேரோட கூட பழகிட்டோம், கடைசி வரைக்கும் அப்படியே போயிடுவோம் அப்படின்னு பாருங்க உள்ளத்தில் ஏதோ ஒரு பொங்கிக்கிட்டு அதோட தான் போய்கிட்டு இருக்கிறாங்க சபைக்கு. ஏன் தெரியுமா? சபையிலே கர்த்தரை குறித்து தவறாய் பிரசங்கிக்கப்படுகிறது. புரிந்து கொள்ளுங்கள். நல்ல கர்த்தரை, அன்பின் கர்த்தரை, இரக்கத்தின் தேவனை தவறாய் சபையிலே பிரசங்கிக்கப்படுகிறது. அதனால பாஸ்டரும் வாழல, சபை மக்களும் வாழல. அதுதான் உண்மை. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, சத்திய வேதத்திலிருந்து கர்த்தர் யார் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். எங்கேயோ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருந்தல்ல, யாரோ ஒரு மனுஷன் சொன்னதில் இருந்தில்ல, சத்திய வேதத்திலிருந்து கர்த்தர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய குணம் என்ன, அவருடைய குணாதிசயம் என்ன, அவருடைய தன்மை என்ன, அவருடைய கேரக்டர் என்ன என்பதை சத்திய வேதத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதான் இந்த பூலோகத்திலே வெற்றி பெற முடியும். ஆமென். ஆகவே சத்தியவேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். எல்லா காரணம் வைத்து சொல்லுவோம், தேவன் நல்லவராகவே இருக்கிறார். தேவன் எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் வீட்டாருக்கு, எங்கள் சம பிள்ளைகளுக்கு நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். அவர் கெட்டவர் கிடையாது, அவர் தீமையானவர் கிடையாது, அவர் கெடுதல் செய்கிறவர் கிடையாது, அவர் தீமை செய்கிறவர் கிடையாது, அவர் நல்லவர். அவரை போல நல்லவரை இந்த உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது, எங்கேயும் பார்க்க முடியாது. அமெரிக்காவிலையும் பார்க்க முடியாது, ஜப்பான்லையும் பார்க்க முடியாது, லண்டன்லையும் பார்க்க முடியாது,
இந்தியாவிலையும் பார்க்க முடியாது, சீனாவிலையும் பார்க்க முடியாது, ஸ்ரீலங்காவும் பார்க்க முடியாது, இந்தியன் ஓசியிலையும் பார்க்க முடியாது, எங்கேயும் பார்க்க முடியாது. அவ்வளவு நல்லவர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த சத்தியங்கள் அஸ்திபாரமாய் உங்களுடைய இருதயத்தில் விழ வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும், நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும், நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் பாருங்க, ஜெயிக்க முடியும். இல்லை என்றால் தோற்று போய் விடுவோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவன் நல்லவராகவே என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆமென். தேவன் கெட்டவராக கிடையாது, தேவன் தீமையானவராக கிடையாது, தேவன் நல்லவராகவே இருக்கிறார். தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார் என்ற அர்த்தம். ஆமென். அவர் நலமானதை செய்கிறார் என்ற அர்த்தம். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து அது என்ன செய்கிறது? இறங்கி வருகிறது என்று சத்தியவேதம் தெளிவாய் சொல்லுகிறது.